சினிமா என்பது வேறு, அது தொழில். நம்மளுடைய பர்சனல் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை என்பது வேறு, அது குடும்பம் அப்படிங்கிறது சரியாக பிரித்து சரியாக புலனாய்வு பண்ணி வாழக்கூடிய ஒரு மனிதராக சிவகுமார் சார் இருக்கார். ஸோ அந்த வளர்ப்பின் கீழ் வந்த பசங்க அவங்க எப்போவுமே கரெக்டாக தான் இருப்பாங்க. எந்த காலத்துலையுமே தவறான ஒரு பாதைக்கு போகவே மாட்டாங்க. அப்படி ஏதாவது ஒரு பேர் நம்ம கேட்டிருக்கோமா? சூர்யா பற்றி தப்பான விஷயம் கேட்டிருக்கோமா? கார்த்தி பற்றி தப்பான விஷயம் கேட்டிருக்கோமா? கிசுகிசுகள் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, நடிகர்களாக இருக்கும்போது நடிகைகளாக இருக்கும்போது கிசுகிசுகள் அங்கொன்றும் இங்கொன்றும் வரும். ஆனால் அது உண்மையாக இருக்காது. அந்த அளவுக்கு வந்து நேர்மையாக வளர்த்துருக்கிறாரு. ஒரு எல்லாரையும் மதிக்கக்கூடியவராக வளர்த்துருக்கிறாரு. அந்த 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 பண்பை வந்து அவர் வந்து அவர்கிட்ட இருந்து அவங்களுக்கு ஊட்டியிருக்காரு. இப்போ சிவகுமார் சாரோட வெற்றிக்கு பின்னாடி அவங்க மனைவியுடைய பங்கு நிச்சயமா மனைவி லட்சுமி அம்மாவோட பங்கு இல்லாமல் அது வாய்ப்பே கிடையாது. அது அந்த அம்மாவுடைய தியாகம் தான். சிவகுமார் சாரே சொல்லியிருக்காரு. நீ கேட்டிங்கல்ல சிவகுமார் சார் கடுமையான கோவக்காரரா அப்படின்னா, கோவக்காரர் தான். நான் மறுபடியும் சொல்கிறேன், கோவக்காரர் தான். பட்டுன்னு கோவம் வரும் சிவகுமார் சாருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா அது பல நேரங்களில் அவர் மனைவி கிட்ட காட்டுவார். யார்கிட்ட காட்ட முடியுங்க? உங்கள் வெளியில் இருக்கிற தொழிலில் இருக்கிற பிரச்சனைகள், தொழிலில் இருக்கிற கஷ்டங்கள்லாம், எங்கேயாவது வெளியில் இருக்கிற கஷ்டங்கள்லாம் நீங்கள் வந்து உங்கள் மனைவிகிட்ட தான் உடைக்க முடியும். வேற யார்ட்டையும் போய் உடைக்க முடியாது. அப்படி வந்து பல நேரங்களில் கோவப்பட்ட நேரங்களில் கூட அன்பா அரவணைப்பாக இருந்து கணவர் ஏதோ ஒரு வேற ஏதோ பிரச்சனையில் நம்மக்கிட்ட பேசுகிறாருங்கிற புரிதலோடு அவங்ககிட்ட வந்து இருந்திருக்கிறாங்க.